ஹலோ கைஸ், ஃபிலிம்ஸ் லெவல் பசில் ஒன்று பார்க்கலாம். 7 பர்சன்ஸ் வந்து KLMNOPNQ வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஓவரால் டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது. கிளர்க்லேருந்து CEO வரையும் போட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஓவராலும் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஆஃப் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுவும் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்டினேஷனை வந்து டேபிள் போட்டுக்கலாம். டெஸ்டினேஷன் வந்து சீனியர் மோஸ்ட்லேருந்து ஜூனியர் மோஸ்ட் வரையும் எழுதிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, P who won 6 awards. ஓகே, P வந்து 6 அண்டு is 3 destination junior to Q. ஓகே, 3 destination junior to Q போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ வந்து Pக்கு மேலே 2 பேர், அதுக்கப்புறம் Q வருவாங்க. ஓகே, then the one who won even number of awards is immediately senior to Q and P is not a clerk. சரி, ஓகே, இதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதிடலாம். P வந்து கிளர்க் இல்லை, அப்போ வந்து P இங்கே போட்டுக்கலாம். ஓகே, P 6 இது வந்து நான் பர்சன்ஸ் வந்து Pன்னு எழுதியிருக்கேன், அவார்ட்ஸ் நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ் வந்து ஏன்னு எழுதியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் எவ்வளோ 3 டெஸ்டினேஷன் ஜூனியர் டு Q, அப்போனா Q வந்து இங்கே. ஓகே, சூப்பர். அவங்க மேலே வந்து ஈவன் நம்பர் இங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகே, கிளர்க் இருக்காது. அடுத்த கேஸ் போடுவோம். 1 2 3 Q இங்கே. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம போடலாம். ஆனால் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இமிடியேட் சீனியர் வந்து இங்கே ஒரு ஆள் இருக்காங்க. அதனால் நம்ம இந்த கேஸ் இங்கே P போட்டால் இங்கே Q வந்துடும். அதனால் இது வராது, 2 கேஸ் தான் வருது. ஓகே, N is 3 destination senior to L. அப்போ N 3 டெஸ்டினேஷன் சீனியர் டு Lனால் 2 பேர் நல்லா இருப்பாங்க. ஓகேவா, அப்போ தான் 1 2 3 ஏன்னா 3 மெம்பர்ஸ் சொல்லலாம், 3 டெஸ்டினேஷனாக சொல்கிறாங்க. அப்போனா 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. த பர்சன் who won 3 awards is immediate senior to N. ஓகே, என்னோட இமேஜ் 3. ஓகே, NN both NNL 1 ப்ரைம் நம்பர்ஸ் ஆவார். அப்போ Nனும் ப்ரைம் நம்பர், Lலும் ப்ரைம் நம்பர். 3 வராது, என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது, 3 5 7 3 Nக்கு மேலே 5 7 வரும். Nக்கு 5 இல்லை 7 வரலாம். அப்போ Lக்கு 7 இல்லை 5. ஓகே, 2 இது வரும். L is destination junior to 1 who won 4. ஓகே, அப்போ இங்கே வந்து ஜூனியர்னால் இப்போ இங்கே 4 வந்துடும். ஓகே, O is senior to M and who is senior to K. அப்போ O மேலே M K. ஓகே, O1 ஆட் நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ். சூப்பர். இங்கே என்ன சொல்லியிருக்கான், இங்கே ஈவன் நம்பர் சொல்லியிருக்கான். இப்போ ஈவன் நம்பர் வேறு என்னென்ன இருக்குது, 6 போட்டோம், 4 இங்கே வந்துடுச்சு. மீதி இருக்கிற ஈவன் நம்பர் 8 தான். அப்போ Qக்கு மேலே வந்து 8. சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த கேஸ் இங்கே போட முடியுமா. இப்போ எண்ணை இங்கே போட்டு எண்ணுக்கு இமீடியட்டாக மேலே வந்து 3 இருக்கும். இப்போ எண்ணை இங்கே போட்டு 3 இங்கே போட்டால் 1 2 2 பேர் L இங்கே போட்டுடலாமா. ஆனால் வந்து எண் வந்து ப்ரைம் நம்பர் இருக்கணும் 5. அப்போ எண் இங்கே போட முடியாது, இங்கேயும் போட முடியாது. அப்போ எண்ணை இங்கே தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. எண்ணெய் இங்கே போட்டால் இங்கே 3, இங்கே L, யார் இங்கே 4. சூப்பர். இந்த கேஸில் எண்ணெய் இங்கே போடலாமா, எண்ணெய் இங்கே 3 1 2 2 பேர். அப்போ 2 இது 4 இங்கே வரும். சூப்பர். இங்கே 5 7, இங்கே 7 5. 7 5 வரலாம், இல்லை 5 7 வரலாம். அதுதான் இங்கேயும் 5 ஐயோ வர முடியும். ஓகே, 7 5. சூப்பர் போடாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், O மேலே MK. அப்போ வந்து இன்னொன்று சொல்லியிருக்கான், சேஷன் ஜூனியர். ஓகே, அப்போது O இங்கே MK, இங்கே O
சூப்பர். நெக்ஸ்ட் இங்கே ஓஎம்கே போட்டாச்சு. அப்புறம் O1 ஆட் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். இந்த கேஸில் பாருங்கள் என்னென்ன இருக்குது, ஈவன் வந்துடுச்சு. அப்போ இது இல்லை, அடித்து விடலாம். அப்போ என்ன ஆட் நம்பர் மீதி இருக்குது, இங்கே 3 7 9 தான் இங்கே இருக்குது. ஓகே. இப்போ n வந்து 7ல் 5 வரலாம், L வந்து 5ல் 7 வரலாம். வேறு எதாவது இருக்கான்னு கொடுத்துருக்காங்களா பார்ப்போம். N1 ஓகே. அப்போ இந்த இது 2 கேஸை வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ணி ஆகணும். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னா, இங்கே வந்து நான் இந்த கேஸ் வந்து இங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் குழப்பிட்டேன். அதனால் டைம் ஆகிடுச்சு, பார்த்து சால்வ் பண்ணல. அதனால் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வைக்கிறேன். ஓகே, பை.